ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொல்கிற கதை எல்லாமே உண்மை சம்பவம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம். இந்த இந்த ஃபுல் வீடியோவும் சொன்னேன்னா இது பெரிய லென்த்தாக போகும். இது எவ்வளோ ஒரு ஷார்ட் ஃபார்மாக சொல்ல முடியுமோ ஒரு ஷார்ட் ஃபார்மாக நான் சொல்கிறேன். இது எதுக்கோசம் நான் இதை உங்கள் கூட நான் வந்து இதை ஷேர் பண்ணுறேன்னா, நம்ம வந்து பசங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி வளர்க்கணும். அந்த ஒரு விஷயத்துக்கோசம் நான் இதை உங்ககிட்ட நான் சொல்கிறேன். என்னென்னா, ஏன் நம்ம சொல்லணும் அப்படின்னும்போது, நம்ம கஷ்டம், நஷ்டம், துன்பம் எல்லாத்தையும் நம்ம சொல்லி வளர்க்கும்போது தான் பசங்களுக்கு எல்லாமே புரியும். அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம நல்லாவே இருந்தாலுமே நம்ம நல்லா இருக்கிறத சொல்லணும். நம்ம கஷ்டப்படுறனாலும் நம்ம கஷ்டப்படுறத பசங்களுக்கு சொல்லி வளர்க்க நம்ம பழகிக்கணும். எதுக்கோசம் அப்படின்னா, இப்போ நான் சொல்கிற கதையினால உங்களுக்கு அது புரியும். நான் அந்த கதையை சொல்லும்போது நீங்கள் அந்த கதையை ஃபுல்லாத்தையும் கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த கதையோடைய ஃபுல் விளக்கமும் உங்களுக்கு புரியும். நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் நீங்கள் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா, அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க நம்ம இந்த கதைக்குள்ளார போகலாம். ஒரு ஊரில் ஒரு அம்மா, அப்பா. அந்த அம்மா அப்பாவுக்கு 3 பசங்க. 2 பசங்க, 2 பையன், ஒரு பொண்ணு. அப்போ அவங்களுக்குள்ளார நல்லா சுமூகமாக சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. இப்படியே போயிட்டுருக்கும்போது அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, இது யாருடைய கதையும் கிடையாது. இது என்னுடைய கதை தான். இது என்னோடய கதைனாக்கா, நான் பிறந்தப்ப என்னென்ன கஷ்டத்தெல்லாம் அனுபவித்தேன், நான்றதை விட நாங்கள் அப்படின்னும்போது இது எவ்வளோ கஷ்டத்தெல்லாம் தாண்டி வந்திருக்கிறோம் அப்படின்றது தான் இந்த கதை. அம்மா அப்பா இப்படி போயிட்டு இருந்துச்சு. அம்மா வந்து நெல் அறுக்க போவாங்க. களை வெட்டுறது இந்த மாதிரி வேலைக்கு போயிட்டுருந்தாங்க. அப்பா வந்து சூளை ஏறி போகிறவர் அந்த வேலைக்கு போயிட்டுருந்தாங்க. நல்லா சுமூகமாக சூப்பராக போயிட்டுருந்துச்சு. அதாவது அவங்க வந்து மாடு வச்சுருந்தாங்க, 3 மாடு வச்சுருந்தாங்க. அதையும் வச்சுக்கிட்டு சுமூகமாக சூப்பராக போயிட்டுருந்துச்சு. இப்படியே போயிட்டுருக்கும்போது அப்பா வந்து நல்லா தண்ணி சாப்பிடுவாங்க. இப்படி தண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பயும் வீட்டில் சண்டை வரும். அதை அவங்க எங்ககிட்ட காட்டிக்க மாட்டாங்க. எங்களுக்கு வந்து அப்போ சின்ன வயசுன்றதுனால எங்கள்கிட்ட அந்தளவுக்கு காட்டிக்க மாட்டாங்க. இப்படியே போயிட்டுருக்கும்போது சண்டை போடுறாங்கன்னு மட்டும் புரியும். எதனால், எதுக்கோசம், புருஷன் பொண்டாட்டிக்குள்ளார எதனால் சண்டை வருது, இந்த ரீசனும் நமக்கு அந்த வயசில் வந்து நமக்கு புரியாது. அந்த ரீசனும் நமக்கு தெரியாது. அப்பயும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனால் அதுக்கான விரிவாக்கம் ஒன்றே ஒன்று மட்டும் தெரியும். அப்பா தண்ணி சாப்பிட்டு வந்துக்கிறாரு, அதனால் சண்டை வருது அப்படின்றது மட்டும் அப்போ புரியும். அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே நமக்கு புரியாத வயசாக இருக்கும். அதனால் நமக்கு தெரியாது. ஆனால் வந்து அம்மாவுக்கு பசங்கன்னா உயிர். பசங்க தான் உலகம் அப்படின்ற மாதிரி ரொம்ப இதாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பிள்ளைங்கள பார்த்துக்கிறவங்க தாய் இது வரைக்கும் நான் யாரையுமே பார்க்கவே இல்லை. நான் என் பசங்களை பார்த்துக்கிறேனான்னு கேட்டேன்னா, அதுவே வந்து எங்கள் அம்மா எங்களை எப்படி பார்த்துக்கிட்டாங்கன்றத வச்சு தான் நான் என் பசங்களை பார்த்துருக்குறேன். அதை நோக்கி தான் நான் பயணிக்கிறேன். அதனால தான் எனக்கு வந்து என் பசங்களை இப்படிலாம் பார்த்துக்கணும் அப்படின்றதே எனக்கு புரிய வருது. அது வந்து எனக்கு ஃபுல்லாக எனக்கு கிடைக்கலனாலும் கொஞ்ச நாள் கிடைச்சாலுமே அது எனக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு தான் போச்சு. அதனால் அப்படி பார்த்துருப்பாங்க எங்களை. கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதை சொல்லவே முடியாது. அந்த மாதிரி பார்த்துப்பாங்க. நான் எந்த வேலையுமே செய்ய மாட்டேன். அப்போது நான் வந்து இந்த கதை நடக்கும்போது நான் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எங்கள் வீட்டாண்ட தான் வந்து ஆள் பிரிப்பாங்க. ஆள் பிரித்து விட்டு இந்தந்த வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு வந்து இது பண்ணி விடுவாங்க. அப்படி வரும்போது இருக்கிறவங்கக்கிட்ட எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நான் எந்த வேலையுமே செய்ய மாட்டேன். ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, என் பொண்ணு தான் இன்றைக்கி ஜாமான் கழுவுச்சு, என் பொண்ணு தான் சாப்பாடு செஞ்சுது, சோறு வடிச்சுது, என் பொண்ணு தான் அதை செஞ்சுது இதை செஞ்சுதுன்னுவாங்க. ஆனால் நான் எந்த வேலையுமே கிழிச்சிருக்க மாட்டேன். அது எனக்கு நல்லா தெரியும். அப்போ நான் அவங்கள பார்த்தேன்னா அவங்க உடனே என்னை கண்ணடிப்பாங்க, கம்முனு இரு அப்படின்ட்டு. அது மாதிரி என்னை எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. என்னன்னு கிடையாது, பசங்களை மொத்தத்துக்கும் அவங்களுக்கு பசங்கன்னா உசுரு. பசங்க தான் எல்லாமே. பசங்களுக்கோசம் மட்டும்தான் அவங்க லைஃப்பை ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இப்படியே போயிட்டுருக்கும்போது அப்பா நிறைய தண்ணி சாப்பிட ஆரம்பித்து வீட்டில் அப்பயும் சண்டை வந்து ரொம்ப ஒரு நாள் வந்து பயங்கரமாக முத்தி போச்சு சண்டை. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, பயங்கரமாக முட்டி போய் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவர் இதேமாரியே பண்ணிகிட்ருக்கிறாரு. பசங்களுக்கு அப்பயும் சண்டை போட்டால் என்ன தோணும், இது எப்பயும் நடக்கிற சண்டை மாதிரி தான் தோணுன்ற மாதிரி இவங்க என்ன நினச்சிட்டாங்க, இவர் ஏதாவது ஒரு பயம் காட்டணும் அப்படின்ற மாதிரி இவங்க என்ன கணக்கு பண்ணிட்டாங்க. சண்டை போட்டுட்ருக்கும்போதே அடிக்க வந்தப்போ, நான் இதுக்கப்புறம் வந்து உன் கூட இருந்தால் தானே போனால் தானே அப்படின்ற மாதிரி சண்டை போட்டு இவங்க ஸ்டவ்வில் இந்த மராணியை எடுத்து மேலே கொண்டு தெளிச்சிக்கிட்டாங்க. அது வந்து மறந்தும் போயிட்டாங்க அதோட. அதுக்கப்புறம் சண்டை சமாதானம் ஆகிடுச்சு, மறந்தும் போயிட்டாங்க. எப்படியோ போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் என்ன கேட்டோம், அதாவது எங்கள் கண்ணு முன்னால் நடந்துச்சு இது வந்து.
இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க கதை அப்படி கிடையாது இப்படி கிடையாது, கண்ணு முன்னால் நடந்த கதை இது. இன்னமும் வந்து எனக்கு இன்றைக்கி 3 பசங்க இருக்குது, என் குடும்பம் இருக்குது, இவ்வளோ இருந்தாலுமே என்னால் மறக்க முடியல. அந்த வயசில் நடந்ததை என்னால் இப்போவும் மறக்க முடியல. என்ன நடந்ததுன்னா, இவங்க ஒன்று பசங்க பசிக்குது சாப்பாடு கேட்டவுடனே இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, சரின்ட்டு சாப்பாடு செய்யலான்ட்டு அடுப்பு பற்ற வச்சு சோறாக்க போனாங்க. சாதம் வடிச்சிட்டாங்க. குழம்பு வைக்கிறதுக்கு அந்த வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டு வைப்போம் இல்லையா, வெத்து சாம்பார்னுட்டு அந்த சாம்பார் வச்சாங்க. அப்போது வந்து பருப்பு வேக போட்டு சாம்பார் தாளித்து தான் ஊற்றணும். அப்போ என்ன பண்ணாங்க, அடுப்பு அவிஞ்சு போச்சு. அப்போது சரின்ட்டு, அப்போ அடுப்பு தானே, அப்போல்லாம் சிலிண்டர் கிடையாது இல்லையா, அப்போ வந்து என்ன பண்ணாங்க, சரின்ட்டு ஊதாங்கால் வச்சு ஊதினாங்க. ஊதின உடனே அடுப்பு எரியல. இதெல்லாமே நாங்களுமே சுற்றி இருந்துட்டு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம், இவ்வளோ விஷயமும் நடக்குது. உடனே என்ன பண்ணுறாங்க, செகண்ட் டைமும் ஊதுறாங்க, எரியல. இது 2 வாட்டி வேகமாக ஊதும்போது உடனே 3ஆவது வாட்டி ஊதுனா என்ன ஆகும், வேகமாக எரிய ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த மாதிரி வேகமாக எரியும் போது அடுப்புலேருந்து வந்த நெருப்பு வந்து எரியும் போது அதோடைய இது வந்து அவங்க மேலே வந்து பட்டு அவங்க மேலேயும் பிடிச்சிக்கிச்சு, எரிய ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் எரியுதுன்னு அவங்க அதை உணர்ந்த உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கூரை வீடு தான் அப்போ எங்கள் வீடு, நாங்கள் சின்ன பசங்க, அப்போ வந்து கூரை வீடு. அப்போ என்ன பண்ணாங்க இவங்க, சரி கூரை வீடு எதனா பற்றிக்கிட்டு எரிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எரிஞ்சிக்கிட்டே உட்காந்துக்கிட்டே, அப்போல்லாம் வந்து அந்தளவுக்கு உடம்புல பிடிக்கல, உடம்புல பட்டுருச்சு. ஆனால் இது வந்து நம்ம வீட்டையும் எதனா ஆகிக்கிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, கீழே குனிஞ்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டே வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்துட்டு கத்துறாங்க ரோட்டில் நின்றுக்கிட்டு. அப்படியே சினிமாவில் பார்க்குற மாதிரியவே இருந்துச்சு. அப்படியே என் கண்ணுக்கு எதிர்க்க அப்படியே என்னால் இன்னமும் மறக்கவே முடியல அந்த விஷயத்த. என்னால் அதுலேருந்து மீண்டே வர முடியல. எனக்கு ஒரு மன கஷ்டம் அந்த டைமில் கூட எனக்கு அந்த ஞாபகம் தான் வரும் நமக்கு. அது என்னால் சொல்லவே முடியல, எனக்கு எச்சு கூட கொட்டி முழுக முடியல. அவ்வளோ ஒரு மனக்கசப்பு அந்த அந்த விஷயம் எனக்கு நடத்தி கொடுத்துருச்சு. அப்படியே அழுதுகிட்டே போயிட்டு சொல்கிறாங்க, என்னால் முடியல, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது உடனே அந்த ரோட்டாண்ட இருக்கிறவங்களாம் என்ன பண்ணாங்க, தண்ணி எடுத்து அவங்க மேலே ஊற்றி நெருப்பை அணைச்சிட்டாங்க. அணைச்ச உடனே என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஆட்டோவை வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்றிட்டு போயிட்டாங்க. அப்போது வந்து உடனே சொந்தக்காரங்க எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே டாக்டர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இவங்களை காப்பாற்ற முடியாதுன்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாங்க. ஏன்னா உடம்ப ஃபுல்லாகவே வெந்துடுச்சு, அதாவது நமக்கு உடம்பு உறுப்புகளில் முக்கியமான உறுப்புகள் வந்து வெந்துடுச்சு அவங்களுக்கு வந்து அவங்கள காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும்ல நம்ம உடம்பு எந்த அளவுக்கு ஃபால்ட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. அப்போது இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, என் பசங்களை நான் பார்க்கணும், கூட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போது வர சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து எங்களை வந்து வீட்டிலேருந்து வந்து எங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. நான், என் தம்பி, எங்கள் அண்ணன் 3 பேரும் போகிறோம். போய் பார்த்தோன்னா வந்து என்ன பண்ணி வச்சுருக்குறாங்க, பெட்டில் வந்து கிடத்தி வச்சுருக்குறாங்க. எப்படி கிடத்தி வச்சுக்கிறாங்கன்னா, வாழை இலை, தலை வாழை இலை, நீட்டு இலை இருக்குது பார்த்திங்களா, அந்த இலையை அடியில் ஒன்று போட்டுட்டாங்க, மேலே ஒரு இலை போட்டு கிடத்தி வச்சுருக்குறாங்க. கிடத்தி வச்சுருக்கும்போது அம்மா வந்து செம்ம அழகாக இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு பிறந்த பொண்ணா நானுன்ற மாதிரி கேள்வி கேட்குற அளவுக்கு இருக்கும், அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்க அழகுக்கெலாம் ஈடே இல்லை. நான் அவங்கள மாதிரி இருக்க மாட்டேன். அவங்க நல்லா செம அழகு, சூப்பராக இருப்பாங்க. மூஞ்சி வந்து சின்ன மூஞ்சி, நல்லா சிகப்பாக இருப்பாங்க. உடம்பு வந்து குண்டுலாம் கிடையாது, திட்டமாக இருப்பாங்க. அப்போ அப்படி அவங்க இருக்கும்போது நாங்கள் அங்கே போய் அவங்கள பார்க்கும்போது எப்படி இருந்தாங்கன்னா, என் ஃபேஸ் வந்து குண்டு ஃபேஸு, அவங்களது வந்து ஒல்லியாக இருக்கும். நான் வந்து எங்கள் பாட்டி மாரி இருப்பேன்னு சொல்லுவாங்க. அதனால் அவங்க வந்து நீட்டு ஃபேஸு, குண்டாலாம் இருக்க மாட்டாங்க, லீனாக தான் இருப்பாங்க. அவங்கள அங்கே போய் நாங்கள் பார்க்கும்போது எப்படி இருந்தாங்கன்னா, அப்படியே ஆப்போசிட்டாக இருந்தாங்க. உடம்புலாம் நல்லா பெருசாக ஊதி போச்சு, மூஞ்சிலாம் எந்தே பெருசாக ஆகிடுச்சு. எனக்கே அடையாளம் தெரியல, இவங்க தானா எங்கள் அம்மான்ற மாதிரி பயம் வந்து போச்சு எங்களுக்கு. அதை பார்த்த உடனே எங்களுக்கு பயம் வந்து போச்சு. ஏன்னா வீட்டிலேருந்து இங்கேருந்து போகும்போது அவங்கள மாதிரியே தான் இருந்தாங்க. எரிஞ்சிட்டு இருந்தாலும் முடியெல்லாம் எரிஞ்சிடுச்சு, முகம்லாம் கருத்து போச்சு, உடம்பெல்லாம் தோல் பிச்சுக்கிட்டு தான் தொங்குச்சு இங்கேருந்து இட்டுட்டு போகும்போது. ஆனால் அப்போ அவங்க மூஞ்சி அப்படியே தான் இருந்துச்சு, அவங்க ஃபேஸ் எப்பயும் இருக்கிற மாதிரியே தான் இருந்துச்சு. ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கும்போது அப்படியே ஆப்போசிட்டாக இருந்துச்சு. அதை பார்த்த உடனே நாங்கள் பயந்துட்டோம், பயங்கரமாக பயந்துட்டோம்.
இப்போது வந்து இவங்க வந்து டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க, எப்படியாச்சும் என்னை காப்பாற்றிடுங்க டாக்டர், எனக்கு வந்து என் பசங்களை பார்க்கணும், என் பசங்க தான் எனக்கு எல்லாமே, நான் இல்லைன்னா என் பசங்க எப்படி இருக்குங்க, என் வீட்டுக்காரர் சும்மா மிரட்டலாம் தான் நான் இது மாதிரி பண்ணேன், அது இந்த மாதிரி ஆகணும்னு நினச்சி கூட பார்க்கல, என்னை எப்படியாச்சும் காப்பாற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. என்னால் முடியல, உடம்பெல்லாம் எரியுது அப்படின்ட்டு அழுகுறாங்க. அழுத உடனே இவங்களுக்கு தெரியுதுல்ல இவங்க உடம்பு இருக்கிற கண்டிஷனு. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, எங்களை கூப்பிட்றாங்க. எங்களை கூப்பிட்ட உடனே நான் பயந்துக்கிட்டு போயிட்டு எங்கள் அம்மாவுடைய தங்கச்சி இருக்கிறாங்க, அவங்க பின்னாடி போய் நானும் ஒளிஞ்சிக்கிட்டேன். பயமாக இருக்குது, ரொம்ப பயமாக இருந்துச்சு அவங்கள பார்க்கும்போது. உடனே நான் அவங்க பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டேன். அப்போ அண்ணனை கூப்பிட்டு சொல்கிறாங்க, அது மாதிரி வந்து நான் திரும்ப வருவேனா என்னன்னு தெரியலப்பா, இனிமேல் நீ தான் குடும்பத்தை பார்த்துக்கணும், நீ தான் பாப்பாவும் பார்த்துக்கணும், இந்த குடும்பத்தை நீ தான்ப்பா இனிமேல் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அழுதுகிட்டே சொல்கிறாங்க. அழுதுகிட்டே சொல்லும்போது அப்புறம் அண்ணனும் அழுதுட்டாங்க. அப்புறம் உடனே என் அண்ணன் கூப்பிட்றாங்க. தம்பி வந்து சின்ன பையன், அவன்கிட்ட சொன்னாலுமே புரியாது, அதனால் தம்பிக்கிட்ட அந்த அளவுக்கு பேசலான்னா, தம்பின்னா அவங்களுக்கு அவ்வளோ உசுரு, செல்ல பிள்ளை அவங்க. ஆனால் அவங்ககிட்ட பேசினாலும் புரியாது, அவங்ககிட்ட எதுவும் காட்டிக்க முடியாதுன்ட்டு அவங்க கூப்பிட்டு பார்த்து மட்டும் அழுதுக்குன்னு அப்படியே இருந்துட்டாங்க. அப்புறம் என்னை கூப்பிட்டாங்க. நான் போகவே இல்லை, அழுதுகிட்டு எனக்கு பயமாக இருக்குது, நான் போகல அப்படின்னேன். அம்மாதாம்மா பயப்படாத வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கூப்பிட்றாங்க. அப்புறம் அவங்க பின்னாடியே ஒளிஞ்சிக்கிட்டே கிட்ட போய் நின்னேன். அப்புறம் என் கையை மட்டும் பிடிச்சாங்க. எனக்கு பயந்துட்டு நிற்கிறேன் நான். ஆனால் எனக்கு நம்ம அம்மா மாதிரியே எனக்கு ஒரு தோற்றமே எனக்கு இல்லைன்றதுனால செமத்தியாக பயந்துட்டேன். அவங்க என் கையை பிடிச்சிட்டு இருக்கும்போதே நான் பயப்படுறேன், பயங்கரமாக பயப்படுறேன். பயப்படாதம்மா, அம்மாதாம்மா, ஒன்றும் பண்ண மாட்டேம்மா நான். இனிமேல் அழுதுகிட்டே சொல்கிறாங்க, இனிமேல் வந்து இந்த குடும்பத்துக்கு எல்லாமே நீ தான் பார்த்துக்கணும், அம்மா திரும்ப வரமாட்டான் வீட்டுக்கு, நீ தான் இனிமேல் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்பயும் நான் வந்து அவங்க சொல்கிறதுக்கான இது எனக்கு புரியல. அதாவது எனக்கு இப்போ புரியுது. அது அந்தந்த ஸ்டேஜுக்கு அந்தந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு அவங்க என்ன அர்த்தத்தில் சொல்கிறாங்கன்றது நமக்கு இப்போ புரியுது. அப்போ வந்து நமக்கு புரியல, எதை வச்சு சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு நமக்கு அப்போ புரியல. அப்போது பார்த்துட்டு வந்துட்டோம். உடனே சரி இவங்க என்ன சொல்லிட்டாங்க, ரிலேட்டிவ்லாம் வந்து பசங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்றாங்க. உடனே அம்மாவோடைய அக்கா இருக்கிறாங்க. மொத்தம் அம்மா கூட பிறந்தவங்க 3 பேர், அக்கா தங்கச்சி 3 பேரில் வந்து தங்கச்சி வந்து ஹாஸ்பிட்டலே அம்மா கூட இருக்கிறாங்க. அக்காக்கிட்ட என்ன பண்ணுறாங்க, எங்கள் பெரியம்மாக்கிட்ட பசங்களை வீட்டுக்கு இட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உள்ளே நுழையிறோம். நுழைஞ்ச உடனேவே உள்ளே வந்து உட்கார கூட இல்லை, உள்ளே தான் நுழையிறோம். என் பெரியம்மா என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் உள்ளே போங்க அப்படின்ட்டாங்க. அவங்க அந்த வீட்டிலேருந்து எரிஞ்சு போனாங்க பார்த்தீங்களா, அதனால் வந்து எங்களுக்கு அந்த வீட்டுக்குள்ளார போகிறதுக்கு பயமாக இருக்குது. என்ன ரீசன் பயமாக இருக்குன்னா, எண்டுலேயே அவங்க கீழே உட்காந்துக்கிட்டே வாசல்லேருந்து போனாங்கல்ல, அந்த உட்காந்துக்கிட்டே போகும்போது அந்த நெருப்பு வந்து அந்த வாசப்படியில் வந்து கூரை வீடு மண் செவுரு தான், அதில் வந்து மண் செவுரில் வந்து அந்த புடவையோடைய அந்த துணியும் ஒட்டிகிட்டு இருக்குது அந்த செவுத்தில், உடம்புடைய தோலும் அந்த செவுத்தில் வந்து ஒட்டிகிட்டு இருக்குது. இது பார்க்கும்போது இன்னும் பயம் அதிகமாக ஆகிடுச்சு. நாங்கள் வீட்டுக்குள்ளாரே போகலை, வெளியே உட்காந்துட்ருக்கோம் பயந்துக்கிட்டு. அப்போல்லாம் கரண்ட் கிடையாது, விளக்கு தான், கரண்ட்லாம் கிடையாது. அப்போது சுத்தமாக பயமாக ஆகிப்போச்சு. இது நடக்கிறது வந்து எத்தனை மணிக்குன்னா, மணி ஒரு 6 மணி போல் இருக்கும். அப்படியே லைட்டாக இருட்டிக்கிட்டே வருது இந்த விஷயம் நடக்கும்போது. அப்போ பெரியம்மாவுக்கு ஒரு தகவல் வருது, என்னன்னு, அம்மா இறந்துட்டாங்க ஹாஸ்பிட்டலில் அப்படின்ட்டு. அவங்க உடனே சொல்லி அழுகுறாங்க. ஐயோ என் தங்கச்சி இறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுகுறாங்க. அப்போது எங்களுக்கு புரியல, இது எதுக்கோசம் என்ன சொல்கிறாங்க எப்படின்ட்டு எங்களுக்கு அப்போ புரியல. ஆனால் ஏதோ விஷயம் நடக்குதுன்றது மட்டும் புரியுது, என்னன்னு புரியல. இவங்க அழுதுட்டு இருக்கும்போதே இவங்க வீட்டுக்கு வந்துட்டுருக்குறாங்க. அம்மா இறந்துட்டாங்கல்ல, அவங்க ஆத்மா வீட்டுக்கு வந்துடுச்சு. என்ன நடக்குது வீட்டுக்குள்ளார, யானைலாம் உழுது தூம்னு உள்ள. அம்மா வந்து எப்பயுமே வந்து ஒரு தவளைலாம் தண்ணி பிடிச்சி வைக்க மாட்டாங்க, 3 தவளை தண்ணி அப்படியே அடுக்கடுக்காக பிடிப்பாங்க. அப்போ இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா, அப்போல்லாம் வந்து தண்ணி நிறைய பிடிச்சி வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது 3 தவளையில் தண்ணி பிடிச்சி வச்சுருந்தாங்க பித்தளை தவளையில். ஃபஸ்ட்டு பெருசு, அதுக்குள்ளது, அதுக்கப்புறம் சின்னது, அதுக்கப்புறம் சின்னது, இது மாதிரி அந்த 3 தவளை தண்ணியும் வீட்டில் அப்படியே சட்டார்னு கீழே விழுந்து தண்ணி, வீடு ஃபுல்லாக தண்ணி, என்னென்னமோ நடக்குது வீட்டுக்குள்ளார. அது வேறு பயமாக இருக்குது. அப்புறம் பார்த்தா இவங்க உட்காந்து அழுகுறாங்க. விஷயம் அதுக்கப்புறம் புரிஞ்சு போச்சு, அம்மா இறந்துட்டாங்கன்னு. அப்புறம் பெரியம்மா சொல்கிறாங்க, அம்மாவை நம்மளாம் விட்டுட்டு போயிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க.
அப்படியே அவங்களும் இறந்துட்டாங்க. அவங்களுக்கு என்ன செய்யணுமோ எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்கவுங்க போயிட்டாங்க. இப்போ ஏன் நான் இந்த கதையை சொல்கிறேன்னா, இப்போது வந்து அம்மா வந்து இறந்துட்டாங்க. அம்மா இறக்கறதுக்கு முன்னாடி நாங்கள் எப்படி இருந்தோம்னா, அவங்க சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க, நாங்கள் சாப்பிடுவோம், நாங்கள் ஸ்கூலுக்கு போய் வருவோம். இப்படியவே தான் போயிட்டுருந்தது. மற்றபடி எங்களுக்கு குடும்பத்தை பற்றி எதுவுமே எங்களுக்கு சொல்லியும் கொடுக்கல. அவங்க இருக்கிறாங்கன்ற ஒரு தெம்பில் எங்களுக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்கல. இப்படி இருக்கும்போது இப்போ திடீர்னு எங்கள் 3 பேர்கிட்ட வந்து இந்த குடும்பத்தை தூக்கி தலையில் வச்சுட்டு அவங்க மட்டுன்னு கிளம்பிட்டாங்க. அவங்க அவங்க என்ன நினச்சி அவங்க அதை செஞ்சாங்க, என்ன ஏதுன்றது அது அவங்களுக்கு தான் தெரியும். முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி வந்து நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அந்த ஸ்டேஜில் இருந்து. அவ்வளோ சொந்த பந்தம் பக்கத்துலேயே இருக்கிறாங்க. பங்காளி வீட்டில் இருந்து, அப்புறம் சொந்தக்காரங்க, பக்கம் பக்கம் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் யாருமே எங்களுக்கு வந்து அந்த டைமில் கொடுத்து உதவும் இல்லை. அதை பற்றி நாங்கள் எப்படி சாப்பிட்டோம், சாப்பிட்ல, எப்படி தான் நாங்கள் குடும்பத்தை ரன் பண்ணுறோம் அப்படின்ட்டு கூட யாரும் கேட்கக்கூட தயாராக இல்லை. நம்ம கேட்டோன்னா நம்மக்கிட்டே அவங்க வந்து காசுக்கு வந்து நின்றுடுவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம். அதனால் யாருமே எதுவுமே கேட்டுக்கவே இல்லை. அப்பாவும் அம்மா இறந்த கையோட அவர் சுத்தமாக வேலைக்கு போகிறதே நிப்பாட்டிட்டார். அவர் வந்து அதிகமாக பொண்டாட்டி செத்த இதில் வந்து நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. வேலைக்கெல்லாம் போக முடியாது. ரொம்ப அடிக்ட் ஆகி வீட்டிலே படுத்தபடிக்க ஆகிட்டார். இப்படி இருக்கும்போது எப்படி நம்ம வருமானத்தை வச்சுக்கிட்டு எப்படி நம்ம குடும்பத்தை எப்படி நம்ம சாப்பாடு செஞ்சு சாப்பிட்ணும் இது கூட தெரியாது எங்களுக்கு. எப்படி சாப்பாடு செய்யணும், எப்படி சோறு வெந்ததுன்னா வடிக்கணும், இந்த இது கூட தெரியாத ஸ்டேஜில் தான் அவங்க எங்களை விட்டுட்டு போனாங்க. அப்படி இருக்கும்போது இதை நான் எப்படி கடந்து வந்திருப்போம். அதெல்லாம் தாண்டி கடந்து வந்தது தான். இதனால தான் சொல்கிறேன், பசங்களுக்கு நீங்கள் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வளங்க. அது மட்டும் நம்ம மனசில் வச்சுக்கணும். அதனால் மட்டும்தான் நான் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃபுல்லாகவே. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.